2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன் சார்ந்த கட்சி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல மிக பெரும் பிரச்சனைகளை கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே விஜய் சந்திப்பார்ன்றது என்னுடைய கருத்து. சீமான் போலியா இருக்கலாம், சீமான் வந்து பொய் சொல்லலாம், சீமான் சுயநலமா இருக்கலாம், ஆனாலும் உண்மையா தேசிய தலைவரை நேசிக்கக்கூடிய உறவுகள் அங்க இருக்காங்க. அப்ப சீமான் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? எனக்கே பேசுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகுனாங்களா அந்த மாதிரி சீமானை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்ற நிலைமை. ஒரு சாட்டை திருமுருகன் ஒருத்தர் இருக்கிற அவர் மனித ஜென்மமாவே என்னால ஏத்துக்க முடியல. சீமானை சேர்த்துக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு சமன்றது விஜய்க்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாருமே 170% இப்ப தமிழக வாழ்வு கட்சியில இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒருவர் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார் என்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. பிரைம் இந்தியா தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிலும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும் 75513108 9843876038. பிரைம் இந்தியா டெலிவிஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் சந்திக்க போகும் ஆளுமை மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? எதுக்குமே எந்த பிரச்சனைக்குமே அவர் போகல, எதுலயுமே களத்திலே இறங்கல, அவர் பாட்டுக்கு எப்பவுமே வந்து கதையை தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி எளிதா கடந்துட முடியாது திரு சீமான் அவர்கள். அப்படி போயிருந்தா இன்னைக்கு ஒரு 25-30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க முடியாது. நம்ம அப்படி எளிதா கடந்து போற விஷயம் இல்ல. தன் சுயநலனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு, அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாருன்னு நினைக்கிறாங்க. 2, கூட இருக்கவங்க யார் வாழ்க்கையை பத்தியுமே கவலைப்படாம எல்லார் வாழ்க்கையும் பலி கொடுத்துட்டு தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. 3, இது 3 தகுதியே போதும் அவர் தலைவர் அவருக்கான அத்தனை விஷயத்தையுமே இழந்துடுறாருன்றதுக்காக. மக்கள் பிரச்சனைக்கு போராடுற தலைவர் தான். அப்போ இந்த பிரச்சனை வந்து அவருக்கு இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து எப்படி அவரால வந்து 2% மேல ஓட்டு வாங்க முடிஞ்சது? சைக்காட்ரிக் பேஷண்ட் சொல்லுவாங்க, சைக்காட்ரிக் பேஷண்ட் மனநோயாளிகள் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா தனியா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும், அப்புறமா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் போனா சட்டை கிழிச்சு ரோட்ல அலையிற அளவுக்கு ஆகும். இதுக்கு மேல நான் என்ன விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரியல. நாளுக்கு நாள் நீங்க கேட்ட கேள்வி நாளுக்கு நாள் ஓட்டு போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒரு காலத்துல தமிழ் தேசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவரா தானே இருந்தாரு சீமான். நம்பினாங்க, எல்லாருமே நம்பினாங்க. நானும் ஒரு ரசிகன், அவரோட பேச்சுல நிறைய ரசிச்சிருக்கேன். ஆரம்ப காலகட்டத்துல அவரு அப்படி இருந்த ஒரு மனிதன் தான். அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை நம்புவார்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு. அவரை நம்பி ஒரு 30 லட்சம் ஓட்டுவாங்க. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு, கட்சி சாராத என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒருவர் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. வருகின்ற சட்டமன்ற 2026 கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஏன்னா இன்னமும் தமிழ் தேசியத்தை நேசித்து சீமான் போலியா இருக்கலாம், சீமான் வந்து பொய் சொல்லலாம், சீமான் வந்து சுயநலமா இருக்கலாம், ஆனாலும் உண்மையா தேசிய தலைவரை நேசிக்கக்கூடிய உறவுகள் அங்க இருக்காங்க. இன்னமும் தமிழ் தேசிய சிந்திக்கக்கூடிய தோழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சு தன் வாழ்க்கை இன்னும் அடமான வச்சுட்டு இருக்காங்க. 2026 ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான ஓட்டு, ஆனா போன வாட்டி வாங்கின மாதிரி 30 லட்சம் ஓட்டு வாங்கலாம். அது அதை விட குறையறதுக்கு கண்டிப்பா குறையும். 50% மேலும் குறையறதுக்காக வாய்ப்பு. இந்த ஓட்டுகள் புதுசா வந்திருக்கிற விஜய் மாதிரி யாருக்காவது பேட்டர் கட்சிகளுக்கு சிதறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இது என்னோட விஜயோட கூட்டணி வச்சா சரி, அவருதான் அப்படியே மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. தம்பி, ஒரு காலத்துல வந்து நீ ஆக்சிடென்ட் ஆகி இதாயிருவேன்ற மாதிரி கூட சொல்லி இருந்தாரு. அது ஒரு பக்கம் கருத்து இருக்கட்டு. இன்னொரு பக்கம் அப்படியே போயிட்டு தம்பி ஏதோ மனசுல எதுவும் வச்சுக்காத, நம்ம ரெண்டு கூட்டு சேர்ந்துக்குவோம், கூட்ட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டா வின் பண்றதுக்கு தாராளமா சீமான் போவாரு. ஆனா விஜய் ரொம்ப அந்த விஷயத்துல தெளிவான ஆள் நினைக்கிறேன். சீமானை சேர்த்துக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு சமன்றது விஜய்க்கும் தெரியும். சமீபத்துல கலைஞர் அவர்களுக்கு இந்த ஒரே விஷயத்தை சீமானை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கலைஞர் அவர்களுக்கு பேனா வச்சா நான் அந்த பேனாவை உடைப்பேன், இன்னும் கலைஞர் குடும்பத்தை பற்றி தரங்கட்ட விமர்சனங்கள் இவரும் பேசியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் மாதிரி தற்கூரிகளும் கேவலமான பிறப்புகள் மேடையில இருந்து ஒரு குடும்பத்தை தனி மனித தாக்குதலுக்கு எவ்வளவு உட்படுத்த முடியுமோ திமுக குடும்பத்தை உட்படுத்திருக்காங்க. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு செத்தவர் மூக்கா முத்து, கலைஞரோட புள்ள, ஸ்டாலினோட அண்ணன்,
மூக்காமுத்துக்கு வீடு வந்து கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் முதல்ல தெரியுமா? அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவீங்களா, ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க? இது எவ்வளவு அரசியல் இருக்கு, எவ்வளவு கேவலம். ஒரு கட்சியை தரக்குறைய விமர்சிட்டு வேற ஏதாவது கூட பரவாயில்ல, துக்கத்துக்கு போனா சாவுக்கு போயிருந்தா பரவாயில்ல, ஸ்டாலினை போய் சந்திச்சு இத பேசுறாருன்னா இவரெல்லாம் நாளைக்கு விஜய் கிட்ட இல்ல தனக்கு வேலை ஆகணும்னா என்ன வேணா பண்ணுவாரு. சரி, நீங்க சொல்ற கருத்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியே வந்து சீமானுக்கு இல்ல, அதனால வந்து அவரு ஓட்டு வங்கிகளை வந்து இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி குடும்பத்துகள் எல்லாம் பேசுறாருன்ற ஒரு கருத்து வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் அந்த அளவுக்கு கிடையாது. பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களுமே வந்து சீமான் அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி பேசினதுல குடும்பத்துகளை வச்சு பேசல, பொதுவான ஒரு கருத்தை வைக்கிறாரு, அவரோட கொள்கையை வைக்கிறாரு. ஆனா விஜய் நீங்க வந்து ஒரு தலைவனா வர்றதுக்கான ஒரு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களே. ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, கெட்டவனும் ரொம்ப ஆபத்தானவன், தகுதி இல்லாதவனும் ரொம்ப ஆபத்தானவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து விஜய் வந்து குறைச்சு பேசல, நீங்க சொன்ன மாதிரி அவரோட விமர்சனங்கள் ரொம்ப நாகரிகமா இருக்கு. நான் கேட்க வர்றது, ஒரு கோடி ரூபாய் நம்ம கிட்ட நம்ம பெத்தவங்க நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயை சேர்த்து வைத்து அதை 2 கோடி ஆக்கிறதுக்கோ 3 கோடி ஆக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் அந்த 1 கோடி அழிக்காம இருக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருந்தாதான் அந்த 1 கோடியை வாங்கி நான் வந்து நாளைக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்ன்ற தகுதி இருக்கும். இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் போகுது, மாற்று கருத்து இல்ல. அந்த இளைஞர் கூட்டத்தை தனக்காக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? அந்த கேள்விதான். நான் விஜய கெட்ட ஒரு லிஸ்ட்ல சீமான் மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு சுயநல வாழ்க்கைக்கான லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல கொண்டு போன தலைவனா நான் பார்க்கல. ஆனா ஒரு ஆளுமை, இங்க வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வாங்க, ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாடு அப்படிதான் ஆண்டிருக்காங்க. விஜய அந்த அந்த கேட்டகரியில எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது. மறுபடியும் ஒரு வாட்டி இந்த கருத்தை பதிவு பண்றேன். 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன் சார்ந்த கட்சி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல மிக பெரும் பிரச்சனைகளை கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே விஜய் சந்திப்பார்ன்றது என்னுடைய கருத்து. இதுல உறுதியா இருக்கு, 100%. பிரைம் இந்தியா தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிலும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளவும். 7551310885 9843876038.